எல்லாரும் இருக்கிற இடங்கள துதிகளின் மத்தியில் நாம் துதிக்கும் போது வரும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இல்லாமல் நாம் இருக்கிற இடத்தில் நாம் ஆராய்த்து கொண்டு விசேஷமாக இந்த கூடுகைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. துதிகளின் பலிகளையே கர்த்தரின் நாமத்தில், துதிகளின் பலிகளையே கர்த்தரின் நாமத்தில், துதிகளின் பலிகளையே கர்த்தரின் நாமத்தில் நாம் கொண்டு வருவோம். துதிகளின் பலிகளையே நாம் கொண்டு வருவோம். ஸ்தோத்திர பலிகளையே துதிகளின் பலிகளை கர்த்தரின் ஆலயத்தில், துதிகளின் பலிகளை கர்த்தரின் ஆலயத்தில் நாம் கொண்டு வருவோம். ஸ்தோத்திர பலிகளை நாம் செலுத்திடுவோம். துதிகளின் பலிகளை, துதிகளின் பலிகளை கர்த்தரின் ஆலயத்தில், துதிகளின் பலிகளை கர்த்தரின் ஆலயத்தில் நாம் கொண்டு வருவோம். துதிகளின் பலிகளை நாம் செலுத்திடுவோம். துதிகளின் பலிகளை we bring sacrifice of praise unto the house of the Lord. We bring sacrifice of praise unto the house of the Lord, and we offer unto you the sacrifices of thanksgiving, and we offer unto you sacrifices of joy. Hallelujah. ஆமென். அவருடைய சமூகத்தில் நாம் கொண்டு வருவோம். நாம் இருக்கிற இடம் பரிசுத்தமான இடம். தேவன் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ஸ்தோத்திர பாடலை பாடுவோம். ஹல்லேலூயா. காத்தீரே என்னை கருத்தாக, வழுவாமல் என்னை உமக்காக, காத்தீரே என்னை கருத்தாக. கரைகளை தேடி பாடுவோமே. என்னை உமக்காக எடுத்தீர், என்னையோ உமக்காக எடுத்தீர், என்னையோ உமக்காக கொடுத்தீர், உம்மையும் எனக்காக. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவீர். வல்லமான ஞான வினோதா, துதியே துதியே துதித்திடுவீர். வல்லமான ஞான வினோதா, துதியே துதியே துதித்திடுவீர். எல்லா குறையும் தீர்த்தீரே, தொல்லையாவும் தொலைத்தீரே. எல்லா குறையும் தீர்த்தீரே, தொல்லையாவும் தொலைத்தீரே. அல்லல் யாவும் மறுத்தீரே, அல்லல் யாவும் அறுத்தீரே. அலையும் என்னையும்
நம்பினோரை காக்கும் தேவா, துதியே துதியே துதித்திடுவே. அம்புவியாவும் படைத்தீரே, அம்பராவுந்தன் வாக்காலே. அம்புவியாவும் படைத்தீரே, அம்பராவுந்தன் வாக்காலே. எம்பரா எல்லாமே நீரே, எம்பரா எல்லாம் நீரே. நம்பினோர்க்கும் தயவாரே ஸ்தோத்திரம். கண்ணின் மணி போல் காத்தீரே, எம்மை கண்ணின் மணி போல் காத்தீரே, எம்மை அண்ணலே உந்தன் அருளாலே அடியாரை பார்த்தீரே. அண்ணலே உந்தன் அருளாலே அடியாரை கண் பார்த்தீரே. மன்னாயமக்கும் நீராரே, மன்னாயமக்கும் நீராரே. என்னாலும் எங்கள் துணை நீரே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவே. தீயோ நம்புகள் தாக்காதே, எம்மை துதியே துதியே துதித்திடுவே. தீயோ நம்புகள் தாக்காதே, எம்மை துதியே துதியே துதித்திடுவே. தேவரே உந்தன் சிறகாலே தினமும் மூடி காத்தீரே. ஓ தேவரே உந்தன் சிறகாலே தினமும் மூடி காத்தீரே. தேடனு ஆளும் மறைவினிலே, தேடனு ஆளும் மறைவினிலே. தேடி உமதடி தங்கிடுவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். உம்மை துதிக்கிறோம். அல்லேலூயா ஸ்தோத்திரமே. அல்லேலூயா ஸ்தோத்திரமே. அகில சிருஷ்டிகளும் துதிக்க, அடிமை துதியாதிருப்பேனோ. அகில சிருஷ்டிகளும் துதிக்க, அடிமை துதியாதிருப்பேனோ. அல்லும் பகலும் நித்தியமாய், அல்லும் பகலும் நித்தியமாய் அன்பே உம்மை ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவே. அல்லேலூயா. அகில சிருஷ்டிகளும் உம்மை துதிக்க, அடிமை துதியாது இருப்பேனோ. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி எல்லாரும் கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம், ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, நன்றி நிறைந்த இருதயத்திலிருந்து அல்லேலூயா நம்முடைய துதியின் பலி வரட்டும். ஓ அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். கடந்த 4 மாதங்களும் கருத்தாய் காத்தார், விசாரித்தார். அல்லேலூயா. நம்மை நடத்தினார். எத்தனையோ போராட்டம், எத்தனையோ கஷ்டங்கள். அல்லேலூயா. சொல்ல முடியாத, எண்ண முடியாத, யோசிக்க முடியாத எத்தனையோ
பிரச்சனைகள் ஆண்டவரை எல்லாவற்றையும் கடந்து வர கர்த்தர் கிருபை செய்தார். எல்லாம் அல்லேலூயா சொல்லுவோம். கரங்களை உயர்த்தி நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நான் எங்க இருந்தாலும் பரவாயில்ல, வெட்கப்படாம ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சத்தம் கேட்கட்டும், பக்கத்து வீட்டுக்கு கேட்கட்டும், பக்கத்து தெருவில் தான் கேட்கட்டும். நல்ல சத்தமா நீங்க ஒன்றுக்கு மேல குடியிருப்பீங்க. நிச்சயமா இருக்கிற இடத்துல நல்ல ஒருமித்து ஒரு மனதோடு நம்மை காத்தார், வலுவாமல் காத்தார். பத்தன் அழகாக சொல்லுகிறார், காத்தீரே என்னை கருத்தாக, வலுவாமல் என்னை உமக்காக, காத்தீரே என்னை கருத்தாக, வலுவாமல் என்னை உமக்காக, எடுத்தீர் என்னையோ உமக்காக, எடுத்தீர் என்னையோ உமக்காக, கொடுத்தீர் உம்மையும் எனக்காக. ஸ்தோத்திரம் துதிப்பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவீர். ஸ்தோத்திரம் பண்ணும், ஸ்தோத்திரம். அவர் காத்த தயவுக்காக, ஹல்லேலூயா, காத்த தயவுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி நிறைந்த இருதயத்தோடு, நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஜெபிக்க போறோம். கொஞ்ச நேரம், சில நிமிஷங்கள் அவருக்கு நன்றி சொல்லி ஷார்ட். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இருக்கிற இடங்கள்ல அப்படியே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா துதிக்கும் பாத்திரரே, உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இக்கட்டுகள் ஆண்டவரே, ஹல்லேலூயா, எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரே, கர்த்தருடைய கரம், உடைய கரம், உடைய அன்பின் கரம் ஆண்டவரே, எங்களை மட்டுமாக ஆண்டவரே கடந்த 4 மாதம் முழுவதும் ஆண்டவரே நீர் எங்களை ஆண்டவரே வழிநடத்தின உடைய அற்புத விதங்களுக்காக ஆண்டவரே, பாதுகாத்த ஆண்டவரே விதங்களுக்காக ஆண்டவரே, காக்கும் கரங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த 5வது மாதத்தின் புதிய நாளையும் ஆண்டவரே காண கொடுத்த ஆண்டவரே உடைய தயவுக்காக, உடைய இரக்கத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த மாதத்தில் ஆண்டவரே கர்த்தருடைய வல்லமையும் அற்புதத்தையும் விடுதலையும் ஆண்டவரே அனுபவிக்க ஆண்டவரே கர்த்தர் உதவி செய்வீராக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அவருடைய நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம், எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம். எல்லா தலைமுறையும் என்றும் போற்றிடும் நாமம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் உற்சாகத்தோடு அந்த பாட்டியல் 2 சரணத்தை எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. 215 அந்த பாட்டு புஸ்தகத்தில், பாட்டு புஸ்தகம் வச்சா எடுத்துங்க, எடுத்து பாட்டு பாடுங்க. எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா தலைமுறையும் என்றும் போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம், நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா தலைமுறையும் என்றும் போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமமே. இயேசு நாமமே ஜெயம், ஜெயமே. சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. சொல்லு, அறிக்கை செய். இயேசு நாமம் தான் எப்போதும் வெற்றி தருகிற நாமம். சக்தி ஒன்றுமில்லை. அல்லேலூயா, ஹோசன்னா, அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, ஹோசன்னா, அல்லேலூயா, அல்லேலூயா, அதிகாரம் தந்ததே இயேசுவின் நாமமே.
ஆமென். Praise the Lord. Hallelujah. Glory to God. Glory to God. Thank you Lord. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருப்போம். ஆமென். ஆமென். இருக்கிற இடத்துல praise the Lord. ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். இயேசுவின் நாமம் எல்லா நாமத்திலும் மேலான நாமம். ஆமென். ஆமென். Hallelujah. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிற ராஜா, துதிக்கு பாத்திரரே, உமக்கு ஸ்தோத்திர ராஜா, உமக்கு ஸ்தோத்திர ராஜா, உமக்கு ஸ்தோத்திர ராஜா. நீ சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே, மகிமையான தேவன் ஆண்டவரே, மகத்துவமான தேவன் ஆண்டவரே, சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் ஆண்டவரே சத்துவமும் வல்லமையும் உண்டு ஆண்டவரே. அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துற ராஜா, உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி செலுத்துற ராஜா. நாங்கள் இருப்பதும் நிர்மூலமாக இருப்பதும் ஆண்டவரே உம்முடைய சுத்த கிருபியா இருக்குது ஆண்டவரே, உம்முடைய சுத்த கிருபியா இருக்கிறதுக்கா உமக்கு நன்றி செலுத்துற ராஜா, நன்றி செலுத்துற ராஜா, நன்றி ராஜா. உம்முடைய கிருபை ஆண்டவரே எங்க ஜீவனிலும் மேலான உம்முடைய இரக்கங்களுக்காக உம்முடைய தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துற ராஜா, நன்றி ராஜா, உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி ராஜா. இவரே சோத்திரப்பா என் தேவன் ஆண்டவரே, எங்க சிருஷ்டிகர்த்தா எல்லாவற்றையும் சகலத்தையும் சிருஷ்டித்த சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி ராஜா ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே உலகமே ஆண்டவரே அப்பா ஆண்டவரே நடுங்கி கொண்டிருக்கிற ஆண்டவரே அப்பா இந்த நாளில் ஆண்டவரே அப்பா இயேசுவே அப்பா எங்களுக்கு ஆண்டவரே நீர் எல்லாம், எங்களுக்கு எல்லாம் ஆண்டவரே நீர் ஆண்டவரே, நீராக இருந்த ஆண்டவரே எங்களை ஆண்டவரே இம்மட்டும் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே அப்பா நாங்கள் வெட்கப்படாதபடிக்கு, நாங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு, நாங்கள் விழுந்து விடாதபடிக்கு நாங்கள் ஆண்டவரே அப்பா நாங்கள் ஆண்டவரே எப்பொழுதும் எந்த நிலைமையில் இருந்தாலும் நாங்கள் ரம்மியமாய் இருக்கத்தக்கதாக ஆண்டவரே எங்களை ஆண்டவரே அனுதினமும் ஆண்டவரே எங்களை பாதுகாத்து ஆண்டவரே எங்களை போஷித்து ஆண்டவரே எங்களை வழி நடத்தி ஆண்டவரே எங்களை ஆலோசனை தந்த ஆண்டவரே அப்பா ஆண்டவரே சோதரம் எந்த நிலைமையில் இருந்தாலும், எந்த நிலைமையில் இருந்தாலும் ஆண்டவரே எங்களை ஆண்டவரே இம்மட்டு ஆண்டவரே நீர் ஆண்டவரே உம்முடைய மேலான ஆண்டவரே, உம்முடைய மேலான ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் மேலான ஆண்டவரே உம்முடைய கிருபையினால் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் குடும்பங்கள் எங்கள் ஆண்டவரே குடும்பங்கள் ஆண்டவரே குடும்பங்கள் போதருடைய குடும்பங்கள் ஆண்டவரே எல்லாரையும் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே உங்கள் கண்ணின் மணி போல் ஆண்டவரே, உம்முடைய கண்ணின் மணி போல் ஆண்டவரே எங்களை பாதுகாக்கிறீரே, போஷிக்கிறீரே, வழி நடத்துகிறீரே அப்பா உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி செலுத்துற ராஜா, உமக்கு நன்றி செலுத்துற ராஜா ஆண்டவரே சோதரப்பா ஆண்டவரே உலகமே எல்லாரும் ஆண்டவரே அப்பா பெரியவரில் இருந்து பெரியவரில் இருந்து ஐஸ்வர்யில வந்து கனவானில் இருந்து ஆண்டவரே எல்லா அதிகாரங்களும் ஆண்டவரே நடுங்கி கொண்டிருக்கிற இந்த நாளில் ஆண்டவரே எல்லாரும் நடுங்கி கொண்டிருக்கிற இந்த நாளில் ஆண்டவரே எங்களை ஆண்டவரே அப்பா நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாக சர்வருடைய பிள்ளைகளாக உம்முடைய சுதந்திரவாணிகளாக நாங்கள் ஆண்டவரே இம்மட்டும் ஆண்டவரே அப்பா ஒரு குறைவு இல்லாமல் ஒரு குறைவும் இன்றி ஆண்டவரே எங்களை ஆண்டவரே போஷித்து பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி வருகிறே அதுக்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. இந்த நாளில் ஆண்டவரே போதகருக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே விசுவாசிகளோட குடும்பங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் குழந்தைகள் சிறுவர்கள் வாலிபர்கள் பெரியவர்கள் எல்லோரையும் உம்முடைய கரத்தை தருகிறோம் ராஜா. ஆண்டவரே இம்மட்டும் நடந்தேன் ஆண்டவரே கடந்த மாதங்க ஆண்டவரே இம்மட்டும் ஆண்டவரே இந்த புதிய மாதத்தில் இந்த 5வது மாதத்தில் ஆண்டவரே கர்த்தர் கிருபை செய்து செலுத்துகிறோம். இந்த மாதத்தில் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீர் வைத்திருக்கிற நன்மையினால் செலுத்துகிறோம். வேண்டுகிறோம் பரமபிதாவே. சீக்கிரமாக முடிக்க போறோம். நமக்கு ஸ்ட்ரெச் பண்ண முடியாத டைமை தான் சொல்லி இருக்கிறோம். இன்னொரு சேர்ந்து இந்த பாடல் இன்னொரு சரணத்தை பாடுவோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமீன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சொல்லுவோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பரலோகம் தேடும்
அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரித்தால், பரிசுத்த ஸ்தலத்தில் நாம் கூடினால். கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரித்தால், பரிசுத்த ஸ்தலத்தில் நாம் கூடினால். அபிஷேகத்தால் நம்மை நிரப்பிடுவார், மகிமையினால் நம்மை மூடுவார். அபிஷேகத்தால் நம்மை நீ எங்கே இருந்தாலும் இந்த வேளை உன்னை அபிஷேகத்தால் நிரப்புவார். ஓ உண்மையுள்ள தேவன் ஆமென். பரலோகம் தீரந்தீரும் வருவதெல்லாம் பரலோகம் கிடைக்குமே. எப்போது வந்தாலும் கண்மலையாயிருக்கிற இந்த கால வேளையில் இந்த 5வது மாதத்திற்கு போதுமானவராயிருக்கிறவர் ஆராதிப்போம். இது நல்ல நேரம். சொல்லு, கர்த்தர் நல்லவர், உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, ஆமென் சொல்லுங்க. வாயை திறந்து சொல்லுங்க, கர்த்தர் நீ நல்லவர் ஆண்டவரே, நீ நல்லவர், உம்முடைய கிருபை என்றும் உள்ளது, இந்த இன்றும் உள்ளது. இந்த மாதத்திற்கு அந்த கிருபை போதுமானது ஆண்டவரே. அந்த கிருபைக்கு எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. தனித்தனியாக, குடும்பமாக, சபையாக ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. சபையாக ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கொஞ்ச நேரம், சில நிமிஷங்கள் மட்டும் இந்த மாதத்தின் வாக்குத்தத்த வார்த்தை ஆகாய் தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 3வது வசனத்தில் இருக்கிறது. ஒரு பகுதி மட்டும். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இவ்விடத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய மகிமை நம்மில் இருக்கும். முந்தின மகிமையை பார்க்கிலும் பிந்தின மகிமை அதிகமாக இருக்கும். நமக்கு வேதத்தில் அநேக சான்றுகள் உண்டு, முந்தினதற்கும் பிந்தினதற்கும், பெரியவற்றுக்கும் சிறியவற்றுக்கும். இங்கே வாக்குத்தத்தம், இவ்விடத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவேன். இந்த இடத்துல நான் சமாதானத்தை கட்டளையிடுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வேத சரித்திரம் ஆகாய் எழுதும்போது எழுதுகிறார், பரிசுத்த ஆலயம் பாழடைந்த கட்டிடம் போல பாசி பிடித்து 15 ஆண்டுகளாக இருந்தது. தேவாலயத்தை மீண்டும் கட்டும் பணியில் காலதாமதம் ஏற்பட்டது. உலகத்தின் மீது கவனம் வைத்து தேவாலய பணியை அவர்கள் விட்டுவிட்டார்கள். குறையாக விட்ட மக்களை அவர் கண்டிக்கிறார். சோர்வுற்ற மக்களை சோர்வு நீங்கி எழும்ப அவர்களை மீண்டும் அழைக்கிறார் தீர்க்கதரிசி மூலமாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கொஞ்சம் யோசித்து பார்த்தா, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விசேஷ நோக்கத்திற்காக நாம் அழைக்கப்பட்டவர்கள், நாம் ஏற்படுத்தப்பட்டவர்கள். ஆனால் நாம் இந்த உலகத்தை பார்த்து, இந்த உலகத்தின் காரியங்களில் நம்ம சிக்கி, உலகத்தின் காரியங்களில் உழன்று நம்ம சரியான காரியத்தை விட்டு விடுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் நமக்கு பெரிய உத்தரவாதத்தை இந்த ஊழியத்தின் மேல் மூலமாக தந்திருக்கிறார். பிரியமானவர்களே, இது ஆகாய் சொல்லும்போது 6 முதல் 9வது வசனம் வரை அந்த அவருடைய தேவனுடைய மகிமையையும் சமாதானத்தையும் அவருக்கு சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆமென். அவருடைய மகிமை இந்த இடத்துல இருக்கும், அவருடைய சமாதானம் இருக்கும். மகிமையும் சமாதானம் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 2வது அதிகாரம், ஒரு கடினமான சூழ்நிலையில்
ஆலயத்தை திரும்ப கட்டுகிறவர்களுக்கு ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுக்கும்படியாக தீர்க்கதரிசி எழுதுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில் இந்த 5வது மாதத்தில் மீண்டும் நாம் எழும்பி கட்ட, அல்லேலூயா, நமக்கு ஆண்டவர் தந்த ஊழியங்களை, உத்தரவாதங்களை, சூழ்நிலைகளை மறந்து அவருடைய மகிமையின் சமாதானத்தை தருகிற கர்த்தருடைய நாமத்தில் செய்ய அவர் பலப்படுத்துவார். இங்கே சொல்லுகிறார், சாலமோன் கட்டின தேவாலயத்தில் இறங்கின தேவ மகிமையை விட இப்போதைய ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும். அவர் கேட்கிறாரு, அந்த மகிமையை பார்த்தவங்க இருக்கிறீங்களா உங்கள யாராவது? அப்படி இருந்தாலும் ஒருவேளை நீங்கள் நினைப்பீங்க, ஓ அது பெரிய ஆலயம், சாலமோன் கட்டினது. ஆனால் ஆண்டவருக்கு வாக்கு பண்ணுகிறார், அவர் கட்டுகிற ஆலயம் இது. ஹல்லேலூயா. நம்மை ஆலயமாக அவர் கட்டுகிறார். ஹல்லேலூயா. நமக்குள் வாசம் பண்ணுகிற கர்த்தர், நம்மை தெரிந்து கொண்டவர், நம்மில் கட்டுகிறார், நம்மை கொண்டும் கட்டுகிறார். 7வது வசனத்தில், இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 9வது வசனத்தில், இந்த இடத்தில் சமாதானத்தை நான் கட்டளையிடுவேன். ஆண்டவர் இருக்கும் இடம் விசேஷமானது. அவர் எங்கு இருந்தாலும் தம் பிள்ளைகள் கூடும் இடத்தில், ஆலயத்தில் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னம் எப்போதும் இருக்கும். இந்த இடம்னு சொல்லும்போது அதை வாசித்தால், செப்பனியாவின் புஸ்தகத்தில் சொல்கிறார், அது எருசலேமை குறித்து எழுதுகிறார். இதற்கு முந்தின புஸ்தகத்தில், ஹல்லேலூயா, நான் எருசலேமின் மேல் கண்ணோக்கமாக இருப்பேன், என் கரங்கள் இருக்கும். எருசலேம் என்று தேவனுடைய நகரம். அல்லேலூயா. அதை விசேஷமாக சொல்லப்படுகிறது. தேவ பிரசன்னம் அங்கே இருக்கு. நாம் எங்கே இருந்தாலும் தேவனுடைய வீடாக, தேவனுடைய சபையாக, தேவனுடைய மகிமையை நாம் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தின்படி அவனுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவார். நாம் இருக்கிற இடத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என்னாகமம் 6:26 அது ஒரு பிரீஸ்ட்லி பெனடிக்ஷன், ஆசாரியத்துவ ஒரு ஆசீர்வாதம். உனக்கு நான் சமாதானத்தை கட்டளையிடுவேன். அந்த ஆண்டவர் பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். எப்போது நம்மை ஆசீர்வதிக்கிறார். அவருடைய ஆசீர்வாதத்தின் மிக முக்கியமான காரியம் நமக்கு சமாதானம். சமாதானம் மிக 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 முக்கியம். கர்த்தாவே சொல்லு, கேட்போம், எங்களுக்கு சமாதானம் வேணும். நாங்கள் இருக்கிற இடத்துல, எங்கள் வீடுகளில், நாங்கள் வேலை செய்கிற இடத்துல, நாங்கள் போகிற இடமெல்லாம் ஆண்டவரே சமாதானத்தின் எல்லைக்குள் எங்களை காத்துக்கொள்ளும். உன்னுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். உன்னுடைய சமாதானம் மாத்திரமல்ல, உன்னுடைய பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். உன்னுடைய சமாதானம் சமுத்திரத்தின் அலைகளைப் போல இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் அந்த சமாதானத்தை நமக்கு தருவாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். எல்லாரும் கொஞ்சம் ஜெபம் பண்ண போகிறோம். அந்த சமாதானத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. அந்த சமாதானத்தின் எல்லைக்குள் எங்களை காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த இடத்துல எங்களுக்கு சமாதானம் தருவேன் என்று சொன்னவர், நாங்கள் இருக்கிற இடம் ஆண்டவரே, இன்று நாங்கள் இந்த ஆலயத்தில் நாங்கள் கூட முடியாவிட்டாலும் ஆண்டவரே, ஆங்காங்கே நாங்கள் சபையாக கூடியிருக்கிறோம் ஆண்டவரே. எங்கே 2 அல்லது 3 பேர் என்னுடைய நாமத்தினால் கூடினாலும் அங்கே நான் இருப்பேன் என்று சொன்னவர். நீர் இருக்கிற இடம் பரிசுத்த இடம். நீர் இருக்கிற இடம் நீர் தங்கும் இடம். எனவே அந்த இடத்தில் நீர் உன்னுடைய சமாதானத்தை தருவீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த சமாதானத்தை போக்க நீர் எங்களுக்கு தரும்படியாக எத்தனையோ காரியங்களை எங்களுக்காக செய்தீர் ஆண்டவரே. எத்தனையோ கர்த்தாவை சத்ருவின் எல்லா சதி ஆலோசனைகளை முறித்தீர் ஆண்டவரே. இந்த மாதத்திலும் அது நிறைவாய் நாங்கள் அனுபவிக்க கர்த்தாவை எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம், எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வலது கரங்களை உயர்த்தி, வலது கரங்களை நல்லா உயர்த்தி என்னை பாருங்க, என்னை வலது கரத்தை நல்லா உயர்த்துங்க. ஹல்லேலூயா. எப்போது அதை சொல்லுவோம் நம்ம, ஆண்டவரே நீர் என்னை கரம் பிடித்து நடத்துகிற கர்த்தர். நான் ஒருவேளை உம்மை பிடிக்க கூடுமானால் நான் விட்டு விடுவேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எனவே நீருடைய கரத்தை பிடித்து தாங்கும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வலுவாதபடி காக்கிறவர் நீர் ஒருவரே ஆண்டவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த 5வது மாதத்தை தேவனாகிய கர்த்தர் எல்லாவற்றையும் நம்மை கரம் பிடித்து நடத்தும்படியாக, நம்முடைய எல்லாவற்றையும் பொறுப்பேற்றுக் கொள்ளும்படியாக, ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. நம்முடைய ஆரோக்கியம், நம்முடைய சுகம், பலன் எல்லாவற்றையும் கர்த்தர் காத்துக்கொள்வார். பயங்கரமான நாட்களில் இருக்கிறோம். கொரோனா வைரஸ் என்னாகுமோ எதாகுமோ யாருக்கும் ஒன்றும் தெரியல, நமக்கும் தெரியல. நாம் பயப்பட வேணாம். நாம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தாவே ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஓ, எல்லா விக்கிரகங்களுக்கும் விலக்கி காக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பகலில் பறக்கும் அம்புக்கும் இரவில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் அவர் தப்பித்து காக்க வல்லவர். ஹல்லேலூயா. எந்த வியாதியானாலும், எந்த வைரஸ் ஆனாலும், ஹல்லேலூயா, எந்த தொற்றானாலும் கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார், பாதுகாப்பார். ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். அந்த பயமே வேண்டாம், அந்த திகில் வேண்டாம் நமக்கு. நாம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறோம். நாமும் நம்முடைய குடும்பங்களும் நம்முடைய சபையும் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறோம். ஆண்டவரே காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, கடினமான நாட்கள், வருமானம் இல்லை ஆண்டவரே, வேலை இல்லை, தொழில் இல்லை கர்த்தாவே, சோதனையான சவாலான நாட்கள். ஆனாலும் கர்த்தர் நீர் அற்புதமாக எங்களை நடத்துகிறீர். உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீர் ஐஸ்வர்ய சம்பன்னர். ஹல்லேலூயா. ஐஸ்வர்ய சம்பன்னரீர். நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே. இந்த மாதத்துக்கு வேண்டிய எல்லா தேவைகளையும் நீர் அறிவீர். எனவே உம்மிடம் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, உம்மிடம் ஒப்படைத்து விடுகிறோம். தேவைகளெல்லாம் சந்திக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. போக்கிலும் வரத்திலும் எங்களுக்கு பாதுகாவலாகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் வெளியே நடமாட முடியவில்லை, சுயாதீனமாக அடைக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே. இருந்தால் நாங்கள் இருக்கிற இடத்தில் எங்களுக்கு நல்ல சுயாதீனத்தையும் ஒரு விடுதலையின் உணர்வையும் கத்த தருவீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஒவ்வொருவர்களையும் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். சிறு குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறோம், பச்சிளம் குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறோம், பெரியவர்களுக்காக ஜெபிக்கிறோம், முதியோர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பலவீனமாய் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம், சுகவீனமாய் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாங்கும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களுக்கு ஆண்டவரே எழுத்து ரீதியாக நாங்கள் ஆண்டவரே சிகிச்சை எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் கர்த்தர் பரம வைத்தியர், யெகோவா ரஃபா, கர்த்தர் நீர் போதுமானவர் என்று அறிக்கை செய்கிறோம் ஆண்டவரே. யாருக்கும் எந்த தீங்கும் எந்த சுகவீனமும் தாக்காதபடி தேவனாகிய கர்த்தர் உம்முடைய கரத்திற்குள் எங்களை வைத்து காத்துக் கொள்ளுவீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். குடும்பங்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த நாட்களில் ஆண்டவரே பதற்றமாக பயத்தோடு இருக்கிற எல்லா காரியத்தையும் நீக்குங்க ஆண்டவரே. உங்களுக்கு சமாதானம் என்றீர் ஆண்டவரே. ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பூட்டப்பட்ட அறைக்குள் வந்து உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னீர். நாங்கள் அடைக்கப்பட்ட ஒரு அனுபவத்தில் இருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் இருக்கிற எங்கும் எங்களுக்கு சமாதானம் உண்டு ஆண்டவரே. ஹல்லேலூயா. அதை நாங்கள் அறிக்கை செய்கிறோம். தேவனாகிய கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவர்களுக்கும் உதவி செய்வீராக. இந்த நிலை ஆண்டவரே நாங்கள் எதிர்பார்க்காத ஒன்று ஆண்டவரே. முழு உலகமும் ஆண்டவரே, நாங்கள் மட்டுமல்ல ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு வேதனையான சூழ்நிலைக்குள் கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ஆண்டவரே எது எப்படி இருந்தாலும் உம்முடைய கரத்தில் இருக்கிறோம் என்ற கர்த்தாவே ஒரு விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு, ஆறுதலோடு வருகிறோம் ஆண்டவரே. தெய்வீக சமாதானம் எங்கள் ஒவ்வொருவர்களையும் ஆட்கொள்ளட்டும். சீக்கிரமாக இந்த விக்கிரகங்கள் நீங்கி ஆண்டவர் நாங்கள் எல்லாரும் ஒருமித்து ஆண்டவரே ஆலயத்தில் கூடி உம்மை ஆராதிக்க, மகிமைப்படுத்த, இன்னும் அதிக உத்வேகமாக ஊழியங்களை தொடர உதவி செய்வீராக. அதுவரை தேவனாகிய கர்த்தருடைய தயவுள்ள கரம் எங்கள் ஒவ்வொருவர் மேலும் இருக்கும்படியாக உடைய கிருபைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் ஆசீர்வதித்து பலப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக. லிவிங்ஸ்டன் ஷார்ட்டா ப்ரேயர் பண்ணுங்க. ஷார்ட்டா ப்ரேயர் மைக் எங்க இருக்கு? Praise God. Hallelujah. ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கடந்த 4 மாதங்கள் கிருபையா எங்களை பாதுகாத்தீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி. இந்த 5வது மாதத்தையும் காண கர்த்தர் கிருபை செய்ததற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஆமீன் ஆண்டவரே. நீர் இன்று எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினபடி அப்பா எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சொல்லியிருக்கிறீரே. இந்த எல்லா சூழ்நிலைகள் மத்தியிலும் கர்த்தர் நீர் நல்லவராய் இருந்து எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிட போகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. முந்தின ஆலயத்தின் காட்டிலும் ஆண்டவரே, இந்த ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும் என்று சொன்னீங்கப்பா. எஸ் ஃபாதர், அதை வருகிற நாட்களில் நாங்கள் பார்க்க போகிறோம், சாட்சியிட போகிறோம். கர்த்தர் நீர் நிறைவா எங்கள் மத்தியில் கடந்து வந்து உம்முடைய மகிமையை
லாபப்படுத்த போகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆமென் ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை போகிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த ஆண்டவரே மாதம் முழுவதும் உம்முடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் நீர் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மை மாத்திரம் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்ள நீர் ஒருவரால் மாத்திரமே முடியும் அப்பா. எங்களை வெறுமையாய் கருத்துல கொடுக்கிறோம். கர்த்தர் நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். பெற்ற தாயும் என் தந்தையுமானவரே மற்றும் எல்லாம் எனக்கு பெற்ற தாயும் என் தந்தையுமானவரே மற்றும் எல்லாம் எனக்கு வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் நீரும் வாக்கு மாறாதவரே. வாக்கு மாறாதவர் ஆண்டவரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் நீரும் வாக்கு மாறாதவரே. ஆனந்தமானந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. வாக்கு மாறாத கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நம்மோடு நிலைத்திருப்பதாக. இவ்விடத்தில் நான் சமாதானத்தை உனக்கு தருவேன். ஆமென். நாங்கள் இருக்கிற இடத்தில் தெய்வீக சமாதானம் இன்றும் இந்த மாதம் முழுவதும் உண்டாவதாக ஆண்டவரே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நிய ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இன்றுமென்றும் சதா காலமும் நிலைத்து நீடித்திருப்பதாக. எல்லாரும் ஆமேன் சொல்லுவோம். ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். God bless you. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஞாயிறு ஆராதனை காலை 8 மணிக்கு கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ഇന്നയോളം എന്നെ നടത്തി, ഇന്നയോളം എന്നെ പുലർത്തി. എൻ്റെ യേശു എത്ര നല്ലവൻ, അവനെന്നെന്നും മതിയായവൻ. എൻ്റെ യേശു എത്ര നല്ലവൻ, അവനെന്നെന്നും മതിയായവൻ. എൻ്റെ പാപഭാരമെല്ലാം തൻ്റെ ചുമലിൽ ഏറ്റുകൊണ്ട് എനിക്കായി കുരിശിൽ മരിച്ചു. എൻ്റെ യേശു എത്ര നല്ലവൻ, എനിക്കായി കുരിശിൽ മരിച്ചു. എൻ്റെ യേശു എത്ര നല്ലവൻ. എൻ്റെ ആവശ്യങ്ങളറിഞ്ഞ് ആകാശത്തിൻ കിളിവാതിൽ തുറന്ന് എല്ലാം സമൃദ്ധിയായി നൽകിടുന്ന എൻ്റെ യേശു നല്ല ഇടയൻ. എല്ലാം സമൃദ്ധിയായി നൽകിടുന്ന എൻ്റെ യേശു നല്ല ഇടയൻ. മനോഭാ
അലഞ്ഞ് മനോവേദനയാൽ നിറഞ്ഞ് മനമുരുകി ഞാൻ കരഞ്ഞിടുമ്പോൾ എൻ്റെ യേശു എത്ര നല്ലവൻ. മനമുരുകി ഞാൻ കരഞ്ഞിടുമ്പോൾ എൻ്റെ യേശു എത്ര നല്ലവൻ. രോഗശയ്യയിലെനിക്കു വൈദ്യൻ, ശോകവേളയിലാശ്വാസകൻ, കൊടും വെയിലതിൽ തണലുമവൻ. എൻ്റെ യേശു എത്ര വല്ലഭൻ. കൊടും വെയിലതിൽ തണലുമവൻ. എൻ്റെ യേശു എത്ര വല്ലഭൻ. ഒരു നാളും കൈവിടില്ല, ഒരു നാളും ഉപേക്ഷിക്കില്ല, ഒരു നാളും മറക്കുകില്ല. എൻ്റെ യേശു എത്ര വിശ്വസ്തൻ. ഒരു നാളും മറക്കുകില്ല. എൻ്റെ യേശു എത്ര വിശ്വസ്തൻ. എൻ്റെ യേശു വന്നിടുമ്പോൾ തിരുമാർവോടണഞ്ഞിടും ഞാൻ. പോയപ്പോൾ താൻ വേഗം വരും. എൻ്റെ യേശു എത്ര നല്ലവൻ. പോയപ്പോൾ താൻ വേഗം വരും. എൻ്റെ യേശു എത്ര നല്ലവൻ. ഇന്നയോളം എന്നെ നടത്തി, ഇന്നയോളം എന്നെ പുലർത്തി. എൻ്റെ യേശു എത്ര നല്ലവൻ. അവനെന്നെന്നും മതിയായവൻ. എൻ്റെ യേശു എത്ര നല്ലവൻ.